தளபதியின் ஈரோட்டு மாநாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியான பதிவு. மாற்றுத்திறனாளிகளின் மனதை கவர்ந்த தலைவர் விஜய். தலைவர் விஜயை பிடிக்காதவர் யாருமே இல்லை. தமிழ் சினிமாவிலேயே அதிக ரசிகர்களை வைத்திருப்பவரும் தளபதி விஜய் அவர்களே. ஒரு நடிகருக்கு அனைத்து தலைமுறையை சேர்ந்த மக்களும் ரசிகர்களாக இருக்கிறார்கள் என்றால் அது தலைவர் விஜய்க்கு மட்டுமே சாத்தியம். இளைஞர்கள் அண்ணா அண்ணா என்று தளபதிக்காக தங்கள் உயிரையே கொடுக்க துணிந்து நிற்கின்றனர். குழந்தைகளோ விஜய் மாமா என அன்பை வாரி பொழிந்து வருகின்றனர். தன்மேல் இவ்வளவு அன்பு வைத்திருக்கும் மக்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என முடிவு செய்துவிட்டார் விஜய். தற்போது தனது சினிமா கரியரையே விட்டு மக்களுக்காக அரசியலில் களமிறங்கியுள்ளார். அரசியலிலும் மக்கள் தலைவர் விஜய்க்கு அமோக ஆதரவு கொடுத்து வருகின்றனர். தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் கடைசி நம்பிக்கையாக தலைவர் விஜயை தான் எண்ணி வருகின்றனர். பல திரைப்பிரபலங்கள் அரசியலில் களமிறங்கி இன்று காணாமல் போயிருக்கின்றனர். இருப்பினும் விஜய் அவர்கள் தமிழக மக்களை மனதில் வைத்து துணிந்து அரசியலில் களமிறங்கியுள்ளார். மக்களின் நலனை மட்டுமே மனதில் வைத்து அரசியலில் களமிறங்கி இருக்கும் தலைவர் விஜயை மக்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு அவர் விரைவில் மீண்டு வர காரணமாக இருந்ததும் இந்த மக்களின் அன்புதான். தற்போது அவர் ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தி முடித்துள்ளார். புது உத்வேகத்துடன் மீண்டு வந்து ஆளும் கட்சியை எதிர்த்து பேசி பந்தாடி இருக்கிறார். தலைவர் விஜய்க்கு அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவும் நிச்சயம் உண்டு. மாற்றுத்திறனாளி இளைஞர்கள் கூட தலைவர் விஜய் மேல் உயிரையே வைத்திருக்கும் காட்சிகள் ஈரோட்டு மாநாட்டில் அரங்கேறியிருந்தது. இந்த காட்சிகள் தான் தற்போது இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. இத்தகைய மக்களின் அன்பும் ஆதரவும் தலைவர் விஜயை என்றும் தோற்க அனுமதிக்காது. 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பது உறுதி.